இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம குட்டி பிள்ளையா இருக்கும்போதே இந்த சங்கீதத்தை நமக்கு சொல்லித்தரதை நம்ம பார்த்துருக்குறோம். அநேக சிறு குழந்தைகளுக்கு முதலே ஆரம்பத்துல இந்த சங்கீதத்தை நம்ம சொல்லி கொடுக்குறோம். நாம கூட சின்ன வயசுல இதை பாராம நம்ம படிச்சிருக்கோம். இப்பொழுது இந்த நாளிலும் கூட நம்ம அதை தியானிக்கும்படியாக மீண்டுமாக அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த தாவீது ராஜாவினுடைய இந்த சங்கீதம், அவர் ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஒத்தாசை, நமக்கு ஹெல்ப், நமக்கு உதவி வர வேண்டும் என்று சொன்னால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் யாரை நோக்கி பார்க்கிறார்? ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பர்வதம் என்று சொல்லும் போது ஆண்டவரை குறிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார். எப்படி ஒரு கண்மலை அசையாதோ, அது மாறாதோ, அதுபோல நம்முடைய ஆண்டவர் ஒரு கண்மலையாக மாறாதவராக இருக்கிறார். எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் நாம் ஆண்டவரை நோக்கி என்ன செய்யலாம்? கூப்பிடலாம். நம்ம நேற்று முந்தின நாள் தியானித்தது போல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம ஆபத்தான நேரத்துல அவரை நோக்கி நாம கூப்பிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ஊக்கமாக நாம ஜெபித்து ஆண்டவரை நோக்கி நாம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இந்த நாளிலே ஒத்தாசை வரும் பர்வதம் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர் யார்தான்? ஆண்டவர் தான். நிறைய நேரங்கள்ல நம்ம உலக மனிதர்களை தேடி ஓடுகிறோம். மனிதர்களிடத்திலே மனித உதவி நமக்கு நிச்சயமாக தேவைதான். அவர்கள் மூலமாக நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். மனித உதவி நமக்கு தேவைதான். ஆனாலும் அவர்களையே நாம் நாடி தேடாதபடி, முதலாவது நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு தேவை, நமக்கு ஒரு ஒத்தாசை, ஒரு ஹெல்ப் வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல அனுபவமாக இதை வைத்திருந்தார். என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் முதலாவது தன் காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி பார்த்த ஒரு மனிதன். அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரபுக்களையோ மனிதர்களையோ அவருடைய ஞானிகளையோ அவர் என்ன செய்யல? நாடி தேடி ஓடல. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒருவேளை சில காரியங்கள்ல மனிதர்கள் நமக்கு உதவி செய்யலாம். அவர்களுடைய உதவி ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட் தான் அவங்களுடைய உதவி நமக்கு கிடைக்கும். ஆனா ஆண்டவர் நமக்கு செய்கிற உதவி அதையும் தாண்டி ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில நீங்களும் கூட ஏதாவது ஒரு உதவி எனக்கு வேண்டும், இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் வேண்டும், இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஒத்தாசை எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த உதவி வரும் கண்மலையாகிய ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அநேக பிள்ளைகள் என்ன செய்றாங்க? எதற்கு எடுத்தாலும் பெற்றோர்களையே சார்ந்து இருக்கிறதை நாம பார்க்கிறோம். எல்லாம் அம்மா பார்த்துக்கிடுவாங்க, எல்லாம் அப்பா பார்த்துக்கிடுவாங்க. என்ன தேவைகள் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் பெற்றோரையே சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளை நாம பார்க்கிறோம். ஆனால் நாம என்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்? எல்லாவற்றிற்கும் நாம் கர்த்தரையே என்ன செய்ய வேண்டும்? நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். சிறிய தேவையாக இருந்தாலும் பெரிய தேவையாக இருந்தாலும் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு நாம அந்த காரியத்தை, அந்த வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவரை நோக்கி பார், நீ ஆண்டவரிடத்துல சகாயம் கேளு, ஆண்டவரிடத்துல உனக்கு உதவி கேளு என்று சொல்லும் பொழுது அவர்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட அவர்கள் பழகி கொள்வார்கள். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் இதை பார்க்க வேண்டும். வசனத்திலே இன்னும் நாம வாசிக்கிறோம். 2 நாளாகவும் 25 அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனால் கூடும். ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு மனிதனுக்கு ஒத்தாசை பண்ண முடியும், ஒரு மனுஷனை விழ பண்ணவும் அவரால முடியும். அப்ப நம்ம அவர்கிட்ட, ஆண்டவரே இந்த காரியத்துல, இந்த பிரச்சனையில எனக்கு நீங்க ஒத்தாசை பண்ணுங்க ஆண்டவரே, என்னுடைய தேவையை நீங்க சந்திங்க ஆண்டவரே, ஒரு பெரிய பிரச்சனையில நான் மாட்டியிருக்கேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்கிற பொழுது ஒத்தாசை பண்ண தேவனால் கூடும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னும் கூட 20ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம், அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. அவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது, அந்த கண்மலையை நோக்கி நாம் பார்க்கிற பொழுது, சிறிய காரியமாக இருந்தாலும்
பெரிய காரியமாக இருந்தாலும் நாம யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? ஒத்தாசை வரும் பர்வதமாகிய ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் கூட அவர் நமக்கு சகாயம் செய்கிற ஒரு கேடகமாக இருக்கிறார். அவரே நமக்கு சகாயம் செய்கிற ஒரு கேடகம், அவரே நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமும் கூட எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம ஆண்டவரே எனக்கு சகாயம் பண்ணும், ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை பண்ணும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறார். தாவீது ராஜா தன்னுடைய எல்லா தேவைகளிலும், எல்லா நெருக்கங்களிலும், எல்லா சிறுமையிலும் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஒத்தாசைக்காக, சகாயத்துக்காக, உதவிக்காக அவர் ஆண்டவரை நோக்கி நின்றதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட பிள்ளைகள் தன்னுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம், எதிர்கால காரியங்களாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய சத்துருக்கள் நம்மை நெருக்குகிற ஒரு காரியமாக இருக்கலாம். சத்துருக்களால நம்ம அநேக நேரங்கள்ல பொல்லாத மனிதர்களால, பொறாமையினால நமக்கு நிறைய நெருக்கங்கள் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒத்தாசையாக நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். 57ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் என்று சொல்லி நாம் அந்த தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது ராஜா அந்த வசனத்தை சொல்லுகிறார்? தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அவர் என்ன செய்கிறார்? இந்த பாடலை பாடுகிறார். சவுலினுடைய கைக்கு தப்பி கெபியில போய் ஒதுங்குகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில, தன்னுடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில தான் அவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். ஒருவேளை அநேகர் நம்மளை நெருக்கலாம், நம்மை விழுங்க பார்க்கலாம், நம்மை அவமானப்படுத்தலாம், நமக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். ஆனால் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை வரும். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை நோக்கி பார்ப்பதற்கு முன்பாக, தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே அவர்கள் கேட்பதற்கு முன்பாக, என்ன பிரச்சனையானாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது எல்லாவற்றையும் அவர்கள் கர்த்தரையே சார்ந்து வாழ முடியும். பெற்றோர்களுடைய உதவி நமக்கு கொஞ்ச காலம்தான், அவங்களுடைய உதவி கொஞ்ச காலம்தான் நமக்கு இருக்கும். அவங்களுடைய ஒத்தாசை, அவங்களுடைய உதவி நமக்கு கொஞ்ச காலம்தான். ஆனால் ஆண்டவரை நாம் பற்றி கொள்கிற பொழுது முடிவு பரியந்தம் எல்லா காரியத்திற்கும் நாம் கர்த்தரையே சார்ந்து அவரையே நோக்கி பார்த்து நாம் வாழும் பொழுது எல்லா விதத்திலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாக இருக்கிறவரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும், எங்களுடைய சத்துருக்கள் நெருக்குகிற பொழுதும், துன்பங்களும் உபத்திரவங்களும் எங்களுடைய தேவைகளும் எங்களை நெருக்கும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு நாங்களுமே நோக்கி பார்த்து ஆண்டவரே உங்களுடைய சகாயத்தை, ஒத்தாசையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை